மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது புனித பத்தினியின் உதவியை இருந்து மன்றாடின பின்பு உமது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். பொறுமையின் கண்ணாடியும் அமைதியின் தூதுவருமான புனித யோசேப்பே, திருக்குடும்பத்தின் தலைவராகவும் எங்கள் குடும்பத்தின் பாதுகாவலராகவும் இருந்து எங்களை காத்து என்றென்றும் வழிநடத்தி எங்களுக்காக இறைமகன் இயேசுவிடத்தில் பரிந்து பேசுபவரே, இம்மாதத்தில் நாங்கள் செய்யும் தொழிலை ஆசிர்வதித்து வியாபாரம் பெருகச் செய்யும். உண்மையோடும் நேர்மையோடும் நாங்கள் உழைக்க எங்களை திடப்படுத்தி ஊக்கப்படுத்தும். சோதனை காலங்களில் சோர்ந்து விடாமல் கன்னி மரியாயையும் குழந்தை இயேசுவையும் நீர் பாதுகாத்தது போல எங்களையும் வழிநடத்தி உம் வழியில் நாங்களும் நீதியோடு நேர்மையோடு நடக்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வான தூதர் போற்றும் நீதிமானே, வாழ்வில் வரும் துன்பங்களை உம்மை போல சந்தித்து வெற்றி கொள்ளச் செய்தருளும். ஆமென். புனித வளனாரிடம் அன்றாட மன்றாட்டு. மீட்பின் காவலரே, புனித கன்னி மரியாவின் கணவரே, வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர். புனித சூசை மாமுனியே, உழைப்பாளர்களின் பாதுகாவலரே, இன்று எங்கள் உழைப்பை ஆசிர்வதியும். உழைப்பின் பலனை நாங்கள் பெறும்படி எங்களுக்காக மன்றாடும். உம்மை போல நாங்கள் பொறுமையோடும் அமைதியோடும் வாழச் செய்தருளும். எங்கள் பலவீனத்தால் கோபம் கொள்கிறோம், மனம் புண்படும்படி பேசுகின்றோம், பிறரை மனநோகம் செய்து விடுகின்றோம். இத்தருணத்திற்காக மனம் வருந்தும் நாங்கள் உம்மை போலவே இறை திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வரமருளும். ஆமீன்.